நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குக்கர் வெடிச்சு அந்த சித்ரா தேவிக்கு ஏதாவது ஆச்சுன்னா மாட்டிக்க போறது யாரு? அந்த சீதா தானே. அதானே பார்த்தேன். அந்த சித்ரா தேவிக்கு ஏதாவது ஒண்ணு ஆனா ராம் சீதாவை சும்மா விட்டுருவான்னு நீ நினைக்கிறியா? கண்டிப்பா விட மாட்டான். அவளை வீட்டை விட்டே அனுப்பிடுவான். ஐயோ அம்மா, எனக்கு என்னமோ பயமா இருக்குமா. கேக்குறதுக்கு என்னமோ பிளான் நல்லா தான் இருக்கு. ஆனா இது உயிரோட விளையாடுற பிரச்சனை. நம்ம காரியம் ஆகணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்றது சரியா? இத பாரு, நமக்கு காரியம் ஆகணும்னா எது சரின்னு படுதோ அத பயப்படாம செஞ்சு முடிச்சே ஆகணும். சரிம்மா. இப்ப நான் என்ன பண்ணணும்? எக்காரணத்தை கொண்டும் அந்த சமையலற பக்கம் போக வேண்டாம். ஆனா சித்ரா தேவி போற மாதிரி ஏதாவது ஒரு வழி பண்ணணும். சரிம்மா, அப்படியே பண்றேன். ஆனா எனக்கு எதுவும் தொந்தரவு வந்துடாதுல்ல? எந்த தொந்தரவும் இல்ல. எல்லாம் நம்ம பிளான் படியே நடக்கணும். அது சரி, இது வரைக்கும் விசில் சத்தம் ஏதாவது கேட்டுச்சா? இன்னும் ஒண்ணு கூட வரலமா. அப்படியா? செக் பண்ணிக்கிட்டே இரு, உஷார். சரிம்மா. அப்பா, இதையாவது அவ ஒழுங்கா செய்யணும். ஐயோ, இது நல்லபடியா நடக்குமான்னு தெரியல. குக்கர் வெடிச்சு உயிர் போயிடுச்சுன்னா நம்ம உள்ள போக வேண்டி இருக்குமோ? அம்மா பேச்ச கேட்கறது கரெக்டா? சீதா, குக்கர் வச்சு இவ்ளோ நேரம் ஆகுது, ஒரு விசில் கூட வரலையே. அத்தை, நான் கொஞ்சம் தண்ணி அதிகமா ஊத்திட்டேன். இருக்கட்டுமா, இவ்ளோ நேரம் ஆகியும் ஒரு விசில் கூட வரலனா சரி, வா போய் என்னன்னு பாப்போம். ஒரு விசில் கூட வரலங்கிறது தான் ஆச்சரியம். என்ன ஆயிருக்கும்? வா போய் பார்க்கலாம். குக்கர் நம்ம வச்சுட்டு போன மாதிரி அப்படியே இருக்கு. ஒரு ரியாக்ஷனும் இல்ல. எதுக்கு அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்போம். அப்பா கடவுளே, எல்லாம் நினைச்ச மாதிரி நடக்கணும். பிரியா, சொல்லுமா. அம்மா, நீ சொன்ன மாதிரியே கேஸ் கட்டெல்லாம் லாக் பண்ணி வச்சேம்மா. ஆனா குக்கர் கல்ல மாதிரி அப்படியே இருக்குமா. ஒரு ரியாக்ஷனும் இல்லம்மா. என்னடி சொல்ற? குக்கர்ல எந்த ரியாக்ஷனும் இல்லாம இருக்கா? ஏய் மக்கு, முதல்ல கேஸ் எரியுதான்னு பாரு. ஏறுமா, பாக்குறேன். அம்மா, கேஸே ஏறில்லம்மா. ஐயோ, இப்பதாண்டி தெரியுது புத்தியில உங்க அப்பா மாதிரியே மண்ணுன்னு. நான் உன்னை நம்பி இந்த மாதிரி ஐடியா கொடுத்தேன் பாரு. முதல்ல கேஸ் ஆன் பண்ணு. சரிம்மா. இப்ப போய் பூஜைக்கு ரெடி பண்ணு. நீயே பூஜை பண்ணி வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. தீபமும் எரியும், ஆசீர்வாதமும் கிடைக்கும்.
எதுவும் யோசனை பண்ண வேண்டாம் பானுமதி. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் முதல்லயே உன் பொண்ணுக்கு நீ கத்து கொடுத்திருந்தா இப்படி அனாவசியமா கால் பண்ணி கேக்குற அளவுக்கு வந்திருக்காதுல்ல. உங்க போன் பில்ஸும் ஜாஸ்தியா இருக்காதுல்ல. நீங்களா? எனக்கு தெரியவே இல்ல. ஆமா 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 ஆமா, உங்களுக்கு எதுவுமே அவ்வளவு சுலபமா தெரியாதுல்ல. உன் மக இந்த வீட்டுக்கு மருமகளா வருவான்னு உனக்கு முதல்லயே தெரிஞ்சிருந்தா எல்லா வேலையும் முதல்லயே சொல்லி கொடுத்திருப்பல்ல. விடியோ போன பேசினது போதும், வா வந்து பூஜைக்கு ரெடி பண்ணு. அம்மா, ஆ, ஒரு வேலை இருக்கு, நான் அப்புறமா கால் பண்றேன். பிரியா, அந்த சித்ரா தேவிக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கணும். அந்த அளவுக்கு உஷாரா இரு. என்ன? சரிம்மா, வைக்கிறேன். அப்பாடி. ஷோ. இவளுக்கு ஐடியா கொடுத்து ஜெயிக்கிறதுக்குள்ள நான் நெஞ்சு பிடிச்சு செத்துருவேன் போல இருக்கேன். சித்ரா, என்னாச்சு? எதுக்கு இவ்வளவு சத்தமா பேசுற? அத்தை, இந்த பிரியா எந்த வேலை சொன்னாலும் கரெக்டாவே பண்ண மாட்டேங்கிறான். விடு சித்ரா, எல்லாம் போக போக கத்துக்குவா. ஆமா, எப்ப கத்துக்குவாளோ. வா பூஜைக்கு ரெடி பண்ணுவோம். சீதா, இது அப்படியே இருக்கட்டும், நீ என் கூட வா. சரிங்க அத்தை. வா. உனக்கு வேற தனியா சொல்லணுமா? வா. குக்கர் வெடிக்க போகுது, அப்ப தெரியும் யாரு போறான்னு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன, இன்னும் குக்கர் சத்தம் கேட்கவே இல்லையே. வெடிக்குமா வெடிக்காதா? அக்கா, என்ன உடம்பு சரியில்லையா? எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன். ஆமா. ஏய், ஏன் அப்படி கேக்குற? இல்ல, ஒரு மாதிரியாவே இருக்கீங்களே, அதான் கேட்டேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த வீட்டுக்கு நல்லது நடக்கணும்னு நானே பூஜை பண்றேன்ல, அது நல்லபடியா நடக்கணும். நான் நினைச்ச காரியமும் நல்லபடியா நடக்கணும். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அத நினைச்சுதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கேன். ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? பூஜை ரூம்ல அலங்காரம் பண்ணும்போது பக்தியோட வேலை செய்யணும். ஊர் கதையெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. சீக்கிரமா முடிங்க. பிரியா, ஏ விளக்குல இன்னும் எண்ணெய் ஊத்தாம இருக்க? திரி மட்டும் போட்டு வச்சிருக்க? ஐயோ அத்தை, மறந்துட்டேன் அத்தை. போ, கிச்சன் கபோர்ட்ல இருக்கு, போ போய் எடுத்துட்டு வா.
நம்ம போற நேரம் பார்த்து வெடிச்சிருச்சுன்னா ஐயோ. அத்த, நான் இந்த அலங்காரம்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இருங்க, நான் மங்காவை கூப்பிடுறேன். ஏய், தேவையில்லை, நீயே போய் எடுத்துட்டு வா. நானா? ஆமா, நீதான். போய் எடுத்துட்டு வா. சரிங்க அத்தா. சுறுசுறுப்பா போ. அத்தை, சுமித்ரா, தியாகராஜா, ரவி இன்னும் யாருமே வரல. என்னன்னு ஃபோன் பண்ணி பாரு. சரிங்க அத்தை. அதோ வந்துட்டாங்க. வாங்க வாங்க. இன்னும் வரலையேன்னு அத்தை இப்பதான் கேட்டுட்டு இருந்தாங்க. நீங்க வரதுக்கு லேட் ஆனதை பார்த்து எங்க பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் வருவீங்களோன்னு நினைச்சேன். நல்ல வேளை, ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே வந்துட்டீங்க. அம்மா, நாங்க பூஜைக்கு வேணா லேட்டா வருவோம், ஆனா சாப்பாட்டுக்கு மட்டும் கரெக்டா வருவோம். என் குழந்தை சாப்பாட்டு ராமன் எனக்கு தெரியாதா என்ன? அப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டிப்பா வெடிக்கும். இதை எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? கொண்டா. சீதா, குக்கர்ல விசில் சத்தம் கேட்டுச்சு. போய் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு பூஜைக்கு சீக்கிரமா பிரசாதத்தை எடுத்துட்டு வா. போ. சரிங்க அத்தை. சீதா, இவ எதுக்காக அவ பின்னாடியே போறா? சீதா, சீதா, எனக்கு பூஜை தட்டுல என்னென்ன வைக்கணும்னு தெரியாது. நீ வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? அத்த, ப்ளீஸ் அத்த. பூஜை பண்றவன் நீ, உனக்கே எதுவும் தெரியலன்னு சொல்ற? உங்க அம்மா உனக்கு என்னதான் சொல்லி தந்தாங்களோ தெரியல எனக்கு. சரி சீதா, கூட போய் அந்த பூஜை தட்டை ரெடி பண்ணி எடுத்துட்டு வா. நான் போய் பிரசாதத்தை எடுத்துட்டு வரேன். வா சீதா, போ. என்ன? அந்த வேலைய பாதியில விட்டுட்டோம். அத்தை வந்தா திட்டுவாங்க. அத முதல்ல முடிச்சிருவோம். வா 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 வா. வா, நீ முதல்ல அலங்காரம் பண்ணு.
குக்கர் வெடிக்கல. இவங்க கிச்சன் போனாங்களா இல்லையா? கடவுளே, இவங்க கிச்சனுக்குள்ள போன உடனே குக்கர் வெடிக்கணும். ஐயோ! நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ என்னாச்சு? பெரியமா வாங்க. யாரும் வராதீங்க. போங்க போங்க. நீங்க யாரும் வராதீங்க, அங்கே இருங்க. என்னாச்சு? என்னமாச்சு? என்னாச்சுங்க? ராம், சீக்கிரம் நான். ஜன்னலை திற. யாரும் வராதீங்க. என்னாச்சு? ரெண்டு பேரும் சீக்கிரம் நீங்க வாங்க. போங்க, வெளியில போங்க. என்ன பிரியா, பயந்துட்டியா? ஏன், நான் செத்து போயிட்டேன்னு நினைச்சியா? அது நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ண வந்தீங்கல்ல, அப்போ குக்கர் வெடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சோன்னு எங்க எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணலான்னு தான் வந்தேன். ஆனா என்ன நடந்துச்சுன்னா, கடவுளே, காப்பாத்திட்டப்பா. அத்தை, கோடி புண்ணியம் அத்தை, உங்களுக்கு எதுவும் ஆகல? ஏதாவது ஆயிடுச்சோன்னு நான் பயந்தே போயிட்டேன். யார் யாருக்கு என்னென்ன ஆகணும்னு மேல இருக்கிறவனுக்கு தெரியும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. அம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. உங்களுக்கு எதுவும் ஆகாது. நீங்க இவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சதே பெரிய விஷயம். ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, இந்த குக்கர் எப்படி வெடிச்சது? வெடிச்ச குக்கர்ல இருந்த கொண்டக்கடலை ஒன்ன கூட காணோம். அதுல இருந்து கொண்டக்கடலை என்னாச்சு? சித்ரா, நீ செஞ்ச புண்ணியம் உனக்கு ஒண்ணும் ஆகல. சரி, வாங்க பூஜைக்கு போலாம்.
பெரியம்மா ஒரு நிமிஷம். எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். சொல்லு பிரியா. காலி குக்கரை ஸ்டவ் மேல வச்சது யாரு? சொல்லுங்க, காலி குக்கரை ஸ்டவ் மேல வச்சது யாரு? ஐயோ